அமரர் கல்கி அவர்களின் படைப்பில் அலையோசை பகுதி 1 பூகம்பம் அத்தியாயம் 19 மோட்டார் விபத்து. மாசி மாதத்து மனோரம்யமான மாலை நேரத்தில் ராஜம்பேட்டையை நெருங்கிச் சென்ற சாலையில் இரட்டை மாடு பூட்டிய பெட்டி வண்டி ஒன்று ஜாம் ஜாம் என்று போய்க் கொண்டிருந்தது. காளையின் கழுத்தில் கட்டியிருந்த பெரிய சதங்கை கலீர் கலீர் என்று சப்தித்தன. வண்டியும் வண்டி மாடுகளும் வண்டிக்காரன் கட்டிய முண்டாசும் அந்த வண்டி பட்டாமணியும் கிட்டாவையரின் வண்டி என்பதை உலகமறிய தெரிவித்தன. வண்டிக்குள்ளே கிட்டாவையரின் மூத்த புதல்வன் சூரிய நாராயணன் பெட்டி படுக்கை சகிதமாக வீற்றிருந்தான். அவனுடைய உள்ளம் தன்னுடைய அருமை தங்கை லலிதாவை பற்றியும் அவளை பார்ப்பதற்காக பட்டணத்திலிருந்து வரப்போகிற மேதாவி எப்படி இருப்பான் என்பது பற்றியும் எண்ணமிட்டு கொண்டிருந்தான். காரணமில்லாமலே அந்த மேதாவியின் பேரில் சூர்யாவுக்கு சிறிது கோபமும் உண்டாகியிருந்தது. மகா பெரிய மனிதன் இவன். பெண்ணை பார்க்க வருவதாம், பிடித்திருக்கிறது இல்லை என்று தீர்ப்பு சொல்வதாம். சுத்த வெட்கக்கேடு என்ற எண்ணம் தோன்றி அவன் மனதை உறுத்தியது. முந்தா நாள் இரவு தாமோதரம் பிள்ளை வீட்டு மச்சின் பேரில் நடந்த சம்பாஷணையும் இடையிடையே அவனுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது. ராஜம்பேட்டை இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் பொருட்டு சூர்யா வண்டி முகப்பில் வைத்திருந்த பெட்டி படுக்கையின் மேலாக எட்டி பார்த்தான். சமீபத்தில் ஒரு மைல்கல் தென்பட்டது. அதில் பெரிய கருப்பு நிறத்தில் 3 என்று எழுதியிருந்தது. இன்னும் 3 கல் இருக்கிறது. இருட்டுவதற்கு முன் போய்விடலாமா முருகா என்று சூர்யா கேட்டான். நல்லா போய்விடலாம். நீங்கள் மட்டும் மாட்டை விரட்டாதே என்று சும்மா சும்மா சொல்லியிராவிட்டால் இத்தனை நேரம் போய் சேர்ந்திருப்போம். அம்மா கூட சாயங்காலம் காஃபி சாப்பிட சின்னையாவை வீட்டுக்கு அழைத்து வந்துவிடு என்று சொல்லியிருந்தாங்க என்றான் வண்டிக்கார முருகன். இப்படி அவன் சொல்லி கொண்டிருக்கும் போது முன்னால் சுமார் அரை ஃபர்லாங்கு தூரத்தில் ஒரு கட்டை வண்டி போய் கொண்டிருப்பதை சூர்யா கவனித்தான். அந்த வண்டிக்குள்ளே யாரோ பெண் பிள்ளைகள் சிலர் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது. அந்த வண்டியும் ராஜம்பேட்டைக்குத்தானே போக வேண்டும். வண்டிக்குள் இருப்பவர்கள் யாராயிருக்கும் என்று சூர்யா சிந்தித்து கொண்டிருந்த போதே பின்னால் பாம் பாம் என்று முழங்கிக் கொண்டு ஒரு மோட்டார் வண்டி வந்தது. பாருங்க சின்னையா, மோட்டார் வண்டியில் ஏறிவிட்டாலே தலை கிறங்கி போகுது. இவன் வந்துட்டா மற்ற வண்டியெல்லாம் உடனே ஒதுங்கிக் கொள்ள வேணுமாம். மோட்டார் வண்டிக்கு என்று தனியாக ரோடு போட்டுக் கொள்கிறது தானே என்று புகார் சொல்லிக்கொண்டே முருகன் வண்டியை கொஞ்சம் சாலை ஓரத்தில் ஒதுக்கினான். மோட்டார் வண்டி அவர்களை தாண்டி ஒரு பெரிய புழுதி படலத்தை வாரி தூவி விட்டு மேலே சென்றது. அது போனவுடன் முருகன், சின்னையா கூட படித்து பெரிய உத்தியோகத்துக்கு வந்து மோட்டார் கார் வாங்க வேண்டும் என்றான். அப்போது மோட்டார் கார்களை பற்றி நீ இப்போது திட்டியது போலத்தானே 10 பேர் என்னையும் திட்டுவார்கள் என்றான் சூர்யா. இதற்குள் எதிரே கொஞ்ச தூரத்தில் நடந்த சம்பவம் அவர்களுடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. பெட்டி வண்டியை தாண்டி சென்ற மோட்டார் கட்டை வண்டியையும் சாலை ஓரமாக ஒதுங்கச் செய்வதற்காக பாம்பாம் என்று முழங்கியது. கட்டை வண்டிக்காரன் இடது புறத்தில் ஒதுங்குவதற்கு பதிலாக வலது பக்கத்தில் ஒதுங்க முயன்றான். கட்டை வண்டியை வலப்பக்கமாக கடக்க முயன்ற மோட்டார் அது முடியாதென்று தெரிந்து அதிவேகமாக ஒரு திரும்பி இடப்பக்கம் தாண்டி சென்றது. போகும்போது வண்டி மாட்டின் மீது உராய்ந்துவிடும் போல அவ்வளவு நெருக்கமாக சென்றபடியால் வண்டி மாடுகள் மிரண்டு சாலையோரத்து பள்ளத்தில் இறங்கிவிட்டன. அப்படி இறங்கியதில் மாடுகளை மூக்கணையுடன் பிணைத்திருந்த கயிறுகள் கழன்றன. வண்டிக்காரன் காபர அடைந்து கீழே குதித்தான். வண்டியின் மூக்கணை மேலே போயிற்று. வண்டியின் பின்தட்டு கீழே வந்து தரையை தொட்டது. வண்டிக்குள் இருந்தவர்கள் சறுக்கு மரத்திலிருந்து வழுக்கி விழுகிறவர்களைப் போல உருண்டு வந்து வெளியே தரையில் விழுந்தார்கள். அவர்கள் மேலே சாமான்கள் உருண்டு விழுந்தன. இத்தகைய கட்டை வண்டி விபத்தை உண்டாக்கிய மோட்டார் வண்டி அதை மறைப்பதற்கு ஒரு பெரிய புழுதி திரையையும் உண்டாக்கிவிட்டு மறுகணமே தூரத்தில் மறைந்து போய்விட்டது. புழுதி மறைத்தபடியால் மேற்படி விபத்தை பற்றி நடந்ததை காட்டிலும் அதிகமாக சூர்யா மிகைப்படுத்தி எண்ணிக்கொண்டான். முருகா, ஓட்டு ஓட்டு, வண்டி குடையடித்து விட்டது போலிருக்கிறதே, சீக்கிரம் ஓட்டு என்று பதறிக்கொண்டே கூறினான். முருகனும் வண்டியை வேகமாக ஓட்டிக்கொண்டு போய் சம்பவம் நடந்த இடத்துக்கு சமீபத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான். சின்னையா, நம்ம அத்தை அம்மா போல இருக்கிறதே. பம்பாய் அம்மாவும் அவங்க பொண்ணும் கூட இருக்காங்களே. சாமி ஆண்டவனே, ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வண்டிக்காரன் சொன்னது ஒன்றும் சூர்யாவின் காதில் விழவில்லை.
வண்டியிலிருந்து அவன் பளிச்சென்று குதித்து குடையடித்த வண்டியை நெருங்கி ஓட்டமாக ஓடினான். குடை சாய்ந்த வண்டியின் பின்புற சட்டங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு பம்பாய் ராஜம்மாள் உட்கார்ந்திருந்தாள். அவள் பக்கத்தில் மூட்டைகள் சிதறி கிடந்தன. ஒரு தகரப்பெட்டி இன்னும் வண்டிக்குள்ளேயே இருந்து கொண்டு தானும் கீழே விழலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தது. ராஜம்மாளுக்கு வண்டி சட்டத்தை தான் விட்டால் அந்த பெட்டி தன் தலையில் விழுந்துவிடும் என்ற பயம் தோன்றியிருந்தது. ஏற்கனவே நோயினால் மெலிந்திருந்த அவளுடைய முகம் மேற்படி பயத்தினால் வெறுண்ட தோற்றமளித்தது. ஆனால் அவளுடைய பயத்துக்கு காரணம் இது மட்டும்தானா? அம்மா, அம்மா, இதோ நான் வெள்ளத்தில் மூழ்கப் போகிறேன். என் மேலே அலை வந்து மோதுகிறது. யாராவது என்னை காப்பாற்றுங்கள். தோ மூழ்கப் போகிறேன் என்று அவளுடைய செல்வகுமாரி சீதா அலறிக்கொண்டிருந்ததும் ராஜம்மாளின் பீதிக்கு ஒரு காரணமாயிருக்கலாம் அல்லவா? ராஜத்துக்கு 4-5 அடி தூரத்தில் தரையில் விழுந்திருந்த இன்னொரு ஸ்திரீ ஐயோ அப்பா என முணங்கிக் கொண்டே மெதுவாக முயன்று எழுந்து உட்கார்ந்தாள். மோட்டார் சத்தம் கேட்டவுடனேயே வண்டியை ஒதுக்கிடுடா என்று அடித்து கொண்டேன். கேட்டால்தானே என்று வண்டிக்காரனுக்கு வாய் நிறைந்த ஆசீர்வாதங்களை செய்தாள். பிறகு, ராஜம், உனக்கு காயம் கீயம் ஒன்றும் படவில்லையே என்று கவலை நிறைந்த குரலில் கேட்டாள். ஏதோ பயங்கரமான பெரும் விபத்து ஏற்பட்டு விட்டதாக எண்ணி அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்த சூர்யா மேற்கூறிய காட்சியை ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு நொடி பொழுதில் நிலைமையை தெரிந்து கொண்டான். வண்டிக்கு சற்று தூரத்தில் எழுந்து நிற்க முயன்று கொண்டிருந்த ஸ்திரீ தன்னுடைய மூத்த அத்தை அபயாம்பாள் என்பதையும் தெரிந்து கொண்டான். ஆனால் இதிலெல்லாம் அவனுடைய கவனம் ஒரு நிமிஷத்துக்கு மேல் நிற்கவில்லை. சாலையில் ஓரத்தில் இருந்த நீரோடையில் விழுந்து காலையும் கையையும் அடித்துக்கொண்டு அம்மா, நான் மூழ்கப் போகிறேன் என்று சத்தமிட்டு கொண்டிருந்த இளம் பெண்ணின் மீது அவனுடைய கண்களும் கவனமும் சென்றன. 2:08 ஓடைக்கரைக்கு ஓடிச் சென்றான். நீரில் மூழ்கி கொண்டிருந்த பெண்ணை கரையேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடேதான். ஓடையில் விழுந்து மேற்கண்டவாறு கூச்சலிட்டு கொண்டே காலினாலும் கையினாலும் தண்ணீரை அடித்து அலைகளை உண்டாக்கி கொண்டிருந்த இளம்பெண் ஓடைக்கரையில் வந்து வியர்க்க விறுவிற்க நின்ற வாலிபனை பார்த்தாள். உடனே கூச்சலிடுவதையும் தண்ணீரை காலாலும் கையாலும் அடிப்பதையும் நிறுத்தினாள். ஏதோ ஒரு அபூர்வமான அதிசய காட்சியை பார்ப்பது போல் சூர்யாவின் முகத்தை உற்று பார்த்தாள். அப்படி பார்த்த வண்ணம் கலகலவென்று சிரித்தாள். அந்த சிரிப்பின் ஒளி செவியில் விழுந்தபோது அமுதுண்ட கோயிலின் கீதம் 1000-10,000 வர்ண மலர்களாக மாறி மேலே விழுவது போன்ற உணர்ச்சி சூர்யாவுக்கு உண்டாயிற்று. 19ஆம் அத்தியாயம் முற்றிற்று. தற்போது சூரிய நாராயணனுக்கு சீதாவின் மீது ஏற்பட்டிருக்கும் காதல், பட்டாபிக்கு லலிதாவின் பேரில் ஏற்பட்டிருக்கும் பிரியம், இதற்கிடையில் லலிதாவை பெண் பார்க்க வரும் ராகவன், லலிதாவை பெண் பார்க்கும் படலத்தின் முடிவு என்னவாக இருக்கும்? தெரிந்து கொள்ள என்னோடு இணைந்திருங்கள். கதை கேளு வித் லாவண்யா. நன்றி.